பேக்கரி ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம தேங்காய் பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு அரை தேங்காய் மூடி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பிஸ்கட் செய்கிறதுக்காக. இந்த தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரு சேர்த்துக்கிறேன். இந்த சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி வரணும். பார்க்கும்போது நெய் மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி பிடிச்சா உதிரணும். இந்த மாதிரி இருந்தால் சரியான பதத்தில் வரும் பிஸ்கெட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கெட்டியான சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கெட் டைப்பில் கொண்டு வந்துடலாம். 2 கையிலையும் நல்லா அழுத்திட்டு உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை அழுத்துனா பிஸ்கெட் ஷேப்பில் வந்துடும். சைடில் இருக்கிற விரிசல் ஏதாச்சும் இருந்துச்சு, ஷேப் சரியாக வரல அப்படின்னா இது போல் நம்ம அழுத்தி வச்சோன்னா நல்லா அழகாக பிஸ்கெட்டு ஷேப்பில் வந்துடும். இதை வந்து அவன்லேயே கொடுத்துருந்த பிளேட்டு தான் இது. இந்த பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நான் அவனில் தான் செய்ய போகிறேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும். சூப்பராக வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்தும் வந்துருச்சு. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்.